மைக்ரோமேக்ஸோட லாஸ்ட் இயரான சக்சஸர் மைக்ரோமேக்ஸ் இன் 1B அந்த சக்சஸர் தொடர்ந்து இப்போ மைக்ரோமேக்ஸ் இன் 2B இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இன் 2Bயோட ஒரு கன்ஃபார்ம்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சில கம்பெனி தரப்புலேருந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா டீடைல்ஸும் வந்து பார்ப்போம். நீங்களும் ஒரு மைக்ரோமேக்ஸ் மொபைல் வாங்கணும், மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து ஒரு நல்ல மொபைல் வச்சுன்னா நான் வாங்குறதுக்கான தயாராக இருப்பேன், ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஒரு 110,000 தான் கண்டிப்பாக வந்து லான்ச் ஆகும். இதை பற்றின டீடைல்ஸ் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பஸ்ஸில் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வீடியோக்கு போகிற முன்னாடி ஃபஸ்ட்டே நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் கூட ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் இயர் சக்சஸர்ல வந்து ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணாங்க, மைக்ரோமேக்ஸ் நோட் 1 அண்ட் மைக்ரோமேக்ஸ் இன் 1B. இந்த மொபைலோட சக்சஸரை தொடர்ந்து இப்போ மைக்ரோமேக்ஸ் இன் 2B இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இந்த மொபைலுக்கு ஒரு ஹேஷ்டேக் வச்சிருக்காங்க, நோ ஹேங் ஃபோன். ஸோ அந்த டேக்லேருந்து நமக்கு தெரியுது இந்த மொபைல் வந்து ஹேங்கிங் ஆகாதுன்னு சொல்லி. ஸோ இந்த மொபைல் தரப்புல வந்து கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் சிலதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட எக்ஸ்பர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து பார்த்துருவோம். இப்போ கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட டிசைன் டிஸ்பிளேல வந்து பார்க்கல மைக்ரோமேக்ஸ் இன் 1Bயோட டிசைன் பேக் சைட்ல இருந்த டெக்ஸ்டர் மிஷன் அந்த VM காம்பினேஷன்ல இருந்த அதே சேம் டெக்ஸ்டர்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து இந்த இன் 2Bல வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அண்டர் ஒரு 10,000 பட்ஜெட்குள்ள ஒரு மொபைல் ஒரு டிசைன் நல்லா தான் இருக்கு. இந்த மொபைலோட கேமரா செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் கேமரா செட்டப் வரல, டூயல் செட்டப் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க வித் ஃபிளாஷ் ஓவர் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பாத்தீங்கன்னா ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க சொல்லி நம்ம கம்பெனி தரப்புல இருந்து மென்ஷன் ஆயிருச்சு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்கு மினி டிராப் நாட்ச் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் ஓவரால் டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே. அண்ட் இந்த மொபைலோட கலர் 3 வேரியன்ட் வந்து அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் பிளாக், டார்க் கிரீன் அண்ட் டார்க் ப்ளூ 3 கலர் வேரியன்ட்ல வரதா சொல்லியும் ரிவீல் பண்ணிருக்காங்க. ஃபைனலி கன்ஃபார்ம்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கலர் அடிப்படையில் ஆகட்டும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆகட்டும், கேமரா ஆகட்டும், டிசைன் டிஸ்பிளே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கம்பெனி தரப்புலேருந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸ்பர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மொபைல் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல வரக்கலாம் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் கொண்ட HD பிளஸ் மினி டிராப் டாட் டிஸ்பிளே தான் வரப்போகுது. ஃபுல் HD வரக்கு வாய்ப்பு இல்லை, HD பிளஸ் தான் வந்திருக்கு. 720 தான் ஓகே. அண்டர் 10,000 இந்த மொபைல் வரனா ஒரு பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசர் வரும். ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசாக் ப்ராசஸர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 nm பில்ட் பண்ண சிப்செட் யூனிசாக் T610 இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டோகோர் சிப்செட். இந்த யூனிசாக் ப்ராசர் வந்து எது நம்ம கம்பேர் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் தரப்புல இருந்து ஹீலியோ G35 இந்த ப்ராசரை நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க கம்பெனி தரப்புல இருந்து ரிவீல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இதுல அண்டர் 2 ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,76,000 பிளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் என்ஹான்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நிறைய அதிகமாகப்படுத்திருக்கனால ஸோ கிராஃபிக்ஸ் தரப்புல இருந்தும் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு மொபைல் வந்தா தெரியும் இந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமரா செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டுவல் கேமரா செட்டப் தான் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணல, பட் நமக்கு எங்கேயும் வந்து அந்த டீடைல்ஸ் வந்து கிடைச்ச மாதிரி தெரியல. என்னோட கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. அண்ட் ரெண்டாவது அந்த 2 மெகா பிக்சல் டெப்த் மேபி 5MP டெலிஃபோட்டோ அது தெரியல, நமக்கு வந்தாலும் தெரியும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வரதுக்கு அதிக வாய்ப்பு எல்லாமே இருக்கு. அண்ட் இந்த மொபைல் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா Android 11 வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா வந்து 4GB வேரியன்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து டீடைல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. மேபி 4GB வேரியன்ட் மட்டும் தான் இருக்கா, அல்லது 4GB 6GB வேரியன்ட் இருக்கா, 64GB 128GB இது எல்லாமே வந்து நமக்கு மொபைல் லான்ச் ஆகும்போது தெரியும். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் மொபைல் லான்ச் ஆக போகுது. அப்போ நமக்கு இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் வந்து கிடைச்சிரும். அண்ட் ஃபைனலி இந்த மொபைலோட பேட்டரி செக்ஷனுக்கு வருவோம். பேட்டரின்னு வந்து பார்த்தா மைக்ரோமேக்ஸ் இன் 2B 5000 mAh கொண்ட மிகப்பெரிய பேட்டரி செக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. பட் சில கோட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. 160 ஹவர்ஸ் வரைக்கும் மியூசிக் வந்து கேட்கலாம், 20 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும், அண்ட் 15 ஹவர்ஸ் வரைக்கும் வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம், அண்ட் 50 ஹவர்ஸ் வரைக்கும் டாக் டைம் அதாவது கால் பேசிக்கலாம். நான் சொன்ன ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜில் யூஸ் பண்றது எல்லாமே இது எல்லாமே நம்ம பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சார்ஜும் அண்ட் அவுட்புட் அவங்க வந்து மென்ஷன் பண்ண கிடையாதுனால ஜஸ்ட் இதை மட்டும் ஷோ பண்ணிருக்காங்க. நமக்கு ஃபியூச்சர்ல மொபைல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த மொபைலோட லான்ச் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30 இந்த வாரத்தில் வந்து லான்ச் ஆக போகுது. அஃபிஷியலா Flipkartல 12 மணிக்கு வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. Flipkartல தான் இவங்க மைக்ரோமேக்ஸ் கொண்டு வர போறாங்க. ஃபைனலா இந்த மொபைல் என்ன பிரைஸுக்கு வருதுன்னு சொல்லி வந்து பார்ப்போம். பட் நமக்கு எந்த டீடைல்ஸுமே கிடைக்கல. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ப்ராசர் இதெல்லாம் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது அண்டர் ஒரு 8,000 ஆர் 10,000 மேலே போகிறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. 8,000 வர்றதுக்கு அதிக வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஏன்னா மேசிவ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவும் நமக்கு வந்து தெரியல. ப்ராசரும் ஓரளவுக்கு நல்ல ப்ராசர் தான். பட் மற்ற எல்லா டீடைல்ஸுமே நமக்கு வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எந்த ப்ரைஸில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் உடனடியாக வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா வாங்கலாமான்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். 1Bயோட சக்ஸஸரா 2B வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜூலை 30 அஃபிஷியலாக Flipkartல வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது.
அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மைக்ரோமேக்ஸ் இன் 2B யோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் கம்பெனி தரப்புல ஒவ்வொன்றா வந்து ரிவீல் பண்ணிட்டே வந்துருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. அண்ட் ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் கேமரா செட்டப் அண்ட் முன்னாடி இருக்க கேமரா செட்டப் இந்த கலர் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. எக்ஸ்பர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி தான் அந்த 6.5 இன்ச் கொண்டு அதுவும் ஓகே, நம்ம பிரச்சனை இல்லை. ப்ராசரும் ஓகே அண்ட் கேமரா பேட்டரி இது எல்லாமே வந்து பார்க்கல அண்டர் 10,000 அண்டர் 8,000 மேபி 7,000 கொண்டு வரக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா மைக்ரோமேக்ஸ் 1B வந்து பார்த்தீங்கன்னா 8,000 வந்து சேலிங் ஆகிட்டு இருக்கு. இவங்க 8,000 மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. மேபி சேம் 8,000 கொண்டு வரலாம் அல்லது 8,000 மேலே 9,999 கொண்டு வரலாம். எதாக இருந்தாலும் ஜூலை 30 அஃபிஷியலாக நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை தொடர்ந்து இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.